நம்ம டீமன் பிரின்ஸ் ஆஃப் மோமோச்சி ஹவுஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இசை இவங்க எல்லாரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோயினி எப்போதும் போல் ஸ்கூல் போயிட்டுருக்கப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பையன் போவான். அவனை சுற்றி எதுவும் கருப்பாக தெரியும். பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிட்றப்ப அவன் திரும்பிட்டு இது மாதிரி என் கிட்ட வராத, எனக்கு இருக்க சாபம் உனக்கு ஓட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்து பார்த்தா கிளாஸ்க்கு வந்துடுறா. கிளாஸில் பார்த்தா அந்த பையன் தான் உட்காந்துருக்கான். எல்லாருமே அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஒரு சபிக்கப்பட்ட பையன், ரொம்ப நாளாச்சுல ஸ்கூலுக்கு வந்து அவன் கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹிமாரிக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப பார்த்தா ஹிமாரியோட அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் போன எபிசோட்ல வந்திருப்பாங்கல்ல, அவங்க வராங்க. அவங்கள்ட்ட கேட்கிறப்ப தான் அவங்க சொல்றாங்க, இந்த பையன் அடிக்கடி ஸ்கூலுக்கே வரமாட்டான், இவனை சுத்தி ஏதோ ஒரு ரூமரும் இருக்கு, இவன் கூட வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இருந்தானா, அவன் வந்து தொலைஞ்சு போயிட்டானா, அது இவனோட சாபத்தால தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புறாங்க, அது ஒரு ரூமரா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் சொல்றான், இது மாதிரி நம்ம கிளாஸ் டீச்சருக்கு இவனை பத்தி நல்லா தெரியும், குடும்பத்தை பத்தியும், அவங்கள்ட்ட போய் வேணா விசாரிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்லயே அந்த டீச்சரை தான் பார்க்க வந்திருக்கா. இது மாதிரி அந்த பையனை பத்தி கேட்க அப்புறம் தான் அவர் சொல்றாரு, அந்த பையன் பேரு ஹயாட்டோ. அவனோட குடும்பம் வந்து எப்படிப்பட்டதுன்னா, இந்த டீமன்ஸை வச்சு வேலை வாங்குவாங்க தெரியுமா மந்திரவாதிகள்லாம், அது மாதிரி ஒரு குடும்பம். அதே மாதிரி அந்த குடும்பம் வந்து ரொம்ப பணக்கார குடும்பமும் கூட. அதனாலேயே சுத்தி இருக்க மக்களுக்கு அந்த குடும்பத்தை பார்த்தா பொறாமையா இருக்கும், சில பேருக்கு பயமா இருக்கும், டீமன் வச்சு வேலை வாங்குறாங்கல்ல அதனால அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதோட என்ன சொல்றாருன்னா, உன் குடும்பமும் அவங்க குடும்பமும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க தெரியுமா, உன் குடும்பம் வந்து இந்த பையனோட குடும்பத்துக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோடனே ஹீமாரிக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க அப்பா அம்மா பத்தி இவளுக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை நம்ம அந்த பையனோட வீட்டுக்கு போறோம்னா நம்ம அப்பா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே அந்த பையனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு இப்படியே பார்த்துட்டு இருக்கா, யாருமே காணுமேன்னு சொல்லிட்டு. அப்பா பார்த்தா இவளுக்கு ஏதோ ஒரு பவர் சென்ஸ் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு இங்க வந்து பார்த்தா சுத்தி ஒரு கார்டன் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு குட்டி கோயில் இருக்கு. அதையே பார்த்துட்டு அவ கைய வைக்கலான்னு போறப்ப அந்த பையன் அங்க வந்துடுறான். வந்துட்டு நீ யாரு, காலையில பார்த்த பொண்ணு, ஏன் இங்க வந்து நிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, அப்பதான் ஹிமாரி சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹிமாரி சொல்றா, நான் தான் ஹிமாரி மோமோச்சி, உன் குடும்பமும் என் குடும்பமும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்து எங்க அப்பா அம்மா பத்தி கேட்கலான்னு வந்தேன்னு சொல்றப்ப, அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, இங்க வந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட அவனை சுத்தி அந்த கருப்பா இருக்கதை திருப்பி பாக்குறா. இது மாதிரி அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்து சொல்லிடுறான், நான் தான் சொன்னேன்னா என் பக்கத்துல எல்லாம் நீ வரக்கூடாது, என் மேல இருக்க சாபம் உனக்கும் வந்துடும் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லாம அந்த பைய பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். சரி சொல்லிட்டு ஹிமாரி அவ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போய் யோசிச்சுட்டு இருக்கா, அப்பா அம்மா பத்தி எதுவுமே கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரப்பயே பின்னால இருந்து ஒரு குரல், இந்த மாதிரி நீ ஹயாட்டா கிட்ட நெருங்கக்கூடாது, அவனை எங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கலான்னு மட்டும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு குட்டி பையன் பாஸ்க் மாதிரி முகமூடி போட்டிருக்கான். ஹிமாரி பத்திட்டு யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். அத்தை சீன்லே பார்த்தா ஹீரோ கேட்டுட்டு இருக்கா, என்ன ஹிமாரி ஒரு மாதிரியா இருக்கே என்னாச்சுன்னு சொல்லி. இது மாதிரி சொல்றா, பாஸ்க்கு முகமூடி போட்டா ஒரு குட்டி பையனை பார்த்தேன், என்னோட கிளாஸ்மேட் கூட அவன் கனெக்ட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் பேர் வந்து ஹயாட்டோ அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு தெரியுது ஹயாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹிமாரி கேட்கிறா, அப்பனா அவனோட தொலைஞ்சு போன சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவனுக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்குன்னு என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹிமாரி யோசிச்சு பாக்குறா, ஹீரோ என்ன சொல்லிருந்தா, இவன் வந்து இந்த உலகத்துல இருக்கிறதே அந்த உலகத்துல இருக்க எல்லாருமே மறந்துருப்பாங்க மனித உலகத்துல அப்படித்தானே சொன்னா, அப்ப உன்னை ஒருத்தன் ஞாபகம் வச்சிருக்கானே, சரி உனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கா அப்படின்னு சொன்னா, ஹீரோ அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் இப்ப வேற உலகத்துல வர்றேன், அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே ஹிமாரிக்கும் ஒரு மாதிரி சோகமா இருக்கும். அட்ட சீன்லயே பார்த்தா ஹயாட்டோ வந்து எப்போது போல ஸ்கூலுக்கு கிளம்புறான். கதா திறந்தா வாசலே ஹிமாரி நின்றுட்டு இருக்கான். அந்த போய் சொல்றான், நான் தான் வந்து என்கிட்ட வராதுன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு திருப்பி வந்திருக்க அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உன் மேல இருக்க சாபம் எனக்கு தான் இருந்தானே சொல்றேன், நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, எனக்கெல்லாம் எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. அதோட என்ன சொல்றான்னா, நேத்து வந்து வாக்ஸ் முகமூடி போட்ட ஒரு குட்டி பையனை பார்த்த தருமான்னு சொல்றப்ப அந்த போய் கேட்கறான், உன்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, அவனை பார்க்க ரொம்ப ஆபத்தா இருக்க மாதிரி இருந்துச்சு, சரி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேணா உன் மேல இருக்க அந்த சாபத்தை பூ வைக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப அவன் அப்படியே பார்த்துட்டு சரின்னு ஒத்துக்க மாட்டா சொல்றான். நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் வந்து அந்த டீமன் கூட ஒரு டீல் போட்டுக்கிட்டேன், எப்படின்னா அந்த டீமன்ஸை வச்சு இந்த குடும்பமே வேலை வாங்கிட்டு இருக்குல்ல, இவங்க தாத்தா வரைக்கும் தான் டீமனை பார்க்க முடிஞ்சுதான், அதுக்கடுத்து வந்த சந்ததியினருக்கு யாருக்குமே அந்த டீமன்ஸை பார்க்குற சக்தியே இல்லையா. இவன் குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப இவனும் அவனோட ஃப்ரெண்டு, அதான் நம்ம ஹீரோ தான் இன்னொரு அந்த பையன்,
இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஜாலியா விளையாண்டுக்கிட்டு எப்போதுமே ஒண்ணா இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தா, திடீர்னு நம்ம ஹீரோ வந்து இந்த பையன்ட்ட பேசவே இல்ல. தள்ளியே இருந்திருக்கான். உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயய்யோ! நம்ம ஃப்ரெண்டு நம்மள விட்டு போயிருவான் போலயே! ஏதாச்சும் கிஃப்ட் குடுத்தா நம்ம கூடயே இருப்பான்னு சொல்லிட்டு, அந்த ஒரு 4 இதழ் இருக்கும் தெரியுமா? லக்கி சாமுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த இலைய அத வந்து இவன் தேடிட்டு இருக்கான். ஒண்ணு மட்டும் கிடைச்சிருச்சு. இன்னொன்னு தேடுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தா கிடைக்கவே இல்ல. எனக்கு கிடைக்கவே இல்லையேன்னு சோகமா இருக்கப்ப, இத எங்க தேடிட்டு இருக்கான்னா, அவன் வீட்டு வாசல்லயே ஒரு குட்டி கோயில் இருக்கும் தெரியுமா? அங்க தான் தேடிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா அந்த கோயில்ல இருந்து ஒரு குரல். நம்ம வேணா ஒரு டீல் போட்டுப்போமே, உனக்கு முக்கியமானது எதா இருந்தாலும் அதை எனக்கு கொடுத்துரு, நான் வந்து 4 இதழ் கொண்ட அந்த லக்கி சாமை கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த குட்டி பையனும் சரின்னு ஒத்துக்கிறான். அதே மாதிரி அந்த டீமனும் கண்டுபிடிச்சு கொடுத்துருது. அதை அவன் எடுத்துட்டு ஃப்ரெண்டுக்காக ஒரு மோதிரம் மாதிரி பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தா, ஸ்கூலு சரி எங்கேயுமே சரி ஃப்ரெண்டு பேரும் யாருக்கும் தரல, அவன் மூஞ்சி ஞாபகம் இல்லை, இவனுக்கு கூட ஃப்ரெண்டு பேரும் தரல, மூஞ்சி ஞாபகம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் அந்த பையன் இருந்ததாவே ஞாபகம் இல்லை. இவனால ஏத்துக்கவே முடியல. அப்படி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தானே திடீர்னு மறைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது. இவன் வந்து அந்த டீமன் கூட ஒரு டீல் போட்டுக்கிட்டானே, அதனாலதான் நம்மளுக்கு முக்கியமான ஃப்ரெண்டு வந்து அந்த டீமன் எடுத்துக்குச்சுன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து இவன் வந்து ரொம்ப சோகமாயிட்டான். நம்மளால நம்ம ஃப்ரெண்டே போயிட்டானே, உயிர் தொல்லனே விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல இவனுக்கே கோவம். ஏன்னா இவன் போட்ட டீல் தானே. அது எல்லாத்தையுமே ஹிமாரிட்ட சொல்ல, ஹிமாரி இது எல்லாமே கிட்ட அவ சொல்றா, இல்ல இல்ல உன் சாபத்தால ஒன்னும் உன் ஃப்ரெண்டு போகல, உன் ஃப்ரெண்டு ஒன்னும் மறைஞ்சு போல, அவன் இன்னும் இங்கேதான் இருக்கான், நான் நம்புறேன். அவன் வந்து தெளிவா சொல்லல ஹீரோவை பத்தி, இப்படி மறைமுகமாவே சொல்லிட்டு நம்ம எப்படியாச்சும் இந்த சாபத்தை போ வைக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே ஹீரோட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ வந்து தெளிவா எடுத்து சொல்றான். என்னன்னா அந்த ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவன் போட்ட டீல்னாலதான் ஹீரோ வந்து மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்ல, அதே நாள்லதான் வந்து ஹீரோ வந்து தற்செயலா இந்த வீட்டோட கதவை திறந்திருக்கான். அதனால இங்கேயே மாட்டிக்கிட்டான். அத அந்த ஃப்ரெண்டு பையன் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதான் நடந்திருக்குன்னு சொல்ல, சரி இந்த பையன் மேல இருக்க சாபத்தை எப்படி போக வைக்கிறதுன்னு சொன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்கான். இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தா ஹிமாரியும் அந்த அயாட்டா பையலும் ஒன்னா சேர்ந்து அப்படியே அந்த குட்டி கோயில சுத்தம் பண்ணிட்டு அது மேல ஒரு மந்திர சீட் இருக்கும். அதை பிச்சோனே அங்க இருக்க அந்த உண்மையான டீமன் வெளில வருது, இவ்வளவு பெருசுக்கு. இதை பார்த்துட்டு இமாரி நின்றுட்டு இருக்கா. அந்த டீமன் சொல்லுது, ஹயாட்டோ எங்களை இந்த கோயிலை அடைச்சி வச்சுட்டு எங்களுக்கு வழிபாடு கூட நடத்தலைல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அதுங்க கோவமா இருக்கு. அப்பதான் இமாரி சொல்றா, புரிஞ்சுக்கோங்க, இது மாதிரி அவங்களால உங்களை பாக்குற சக்தி இழந்துட்டாங்க, அதனாலதான் அவங்களால வழிபட முடியல. நான் வந்து ஹிமாரி மொமோச்சி, என் கூட நீங்க வந்துருங்க, என்னால உங்களை பார்க்க முடியும், நான் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அந்த டீமன்ஸும் அப்படியே அமைதியாயிருதுங்க. அதுங்களுக்கும் புரியுது, அப்படியா அப்ப எங்களுக்காக நீ மட்டும் தான் இருக்கியா, நாங்க உன் கூட வரோம், ஆனா எங்க அண்ணன் வந்து ஒத்துக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. அப்பதான் பார்த்தா ஒரு குட்டி பையன் கூட வந்தானா, ஃபாஸ்க் மாஸ்க் போட்டுக்கிட்டு, அந்த பையன் தான் இவங்களோட அண்ணனும். அவன் வந்துட்டு சொல்றான், எது அயாட்டாவோட எங்களை பார்க்க முடியாதா, அப்ப சரி இந்த மோமோச்சி பொண்ணை சாப்பிட்டு நான் எவ்வளவு பவர்ஃபுல்லானவன்னு சொல்லிட்டு இந்த அயாட்டை பையன்ட்ட கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாரியை துரத்திட்டு இருக்கான். இப்ப ஹிமாரியும் அந்த அயாட்டவும் இப்ப வேகமா அந்த மலை மேல ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஹிமாரியோட வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இதான் அவங்க போட்ட பிளான் போல. இவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த குட்டி ஃபாக்ஸும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள வந்தோடனே இங்கதான் நம்ம ஹீரோ நுயி ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் என் இடத்துக்கு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க, அப்பதான் அந்த அயோட்டா பயலுக்கு தெரியுது, இதான் அந்த ஃபாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஏன்னா இந்த வீட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அதனால இந்த பயலால அந்த ஃபாக்ஸை வந்து பார்க்க முடியுது. அதை பார்த்துட்டு இருக்கப்பயே அது மாஸ்க் கழுன்றோம். பார்த்தா குட்டி வயசுல இருந்தா நம்ம ஆவோயி இதை பார்த்துட்டு இருக்கா, இது ஆவோய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈரேனி பார்க்க, அப்பதான் அந்த ஃபாக்ஸ் வந்து பேசிட்டு இருக்கு, நான் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு அயாட்டோட்ட காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தும்ரா பேச, உனக்கு இன்னும் இவ்வளவு தும்முறா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க போறப்ப அயாட்ட குறுக்கில வந்துடுறான். விடுங்க விடுங்க, நான் வந்து அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், இது மாதிரி எனக்கு நீ சின்ன பிள்ளைல இருந்து உதவி செய்ய தான் முயற்சி செஞ்சிருக்க, ஆனா என்னாலதான் உன்னை பார்க்கவே முடியல, எனக்கு புரியுது நீ எந்த நிலைமையில இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றப்ப அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டும் தன்னோட தப்பா உணர்ந்துருச்சு. அதுவும் சொல்லுது, நான் எவ்வளவு தடவை உன்னை கூப்பிட்டுட்டே இருப்பேன் தெரியுமா, நீ வந்து கண்டுக்கவே மாட்டியா, எனக்கும் தெரியும் உன்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு, ஆனாலும் எனக்கு ஒரே கோவம், அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன், ஆனா இப்ப நான் மன்னிச்சிட்டேன், என்ன உன்னோட புதையில நான் ஒன்றையே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோட மெமரிஸ் வந்து திருப்பி கொடுக்குது. இந்த ஃபாக்ஸால வந்து ஒரு ஆளெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, அது கொஞ்சோண்டு மெமரிஸை மட்டும் உனக்கு முக்கியமானதை எடுத்து இருந்திருக்கு. அவனுக்கு திருப்பி வந்தோடனே அந்த போய் பார்க்குறான், ஆமா இதான் என்னோட ஃப்ரெண்டு, இவன் பேரு ஆவோயி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே நுயிட்டு பேசுறான். இது மாதிரி இப்போ என் ஃப்ரெண்டு வந்திருப்பானா, அவன் எங்க இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இப்பதான் நுயி சொல்றான், இல்ல உன் ஃப்ரெண்டு வந்து இந்த உலகத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கான், அவனால திரும்பி வரவே முடியாது அப்படின்னு. இந்த பையனுக்கு செம்ம கவலையாயிருது, அப்படியா என் ஃப்ரெண்டு இல்லையா, என்னோட உயிர் தொல்லனே இல்லாதப்ப நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்,
நானும் அவன் இருக்க இடத்துக்கே போறேன், என்னைய அமுச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நுயி கிட்ட வந்துகிட்டு இருக்க. நுயி அவன் தலையிலே ஒரு தட்டு தட்டுறான். அதுக்கெல்லாம் தேவையில்ல ஆயாட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பார்த்தா இவன் மயக்கம் தான் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவை சொல்ல, இப்ப மறுநாள் கட்டுறாங்க. ஹீரோயின் எப்போதும் போல அயாட்டோட வீட்டுக்கு வந்துட்டு வா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த பையனுக்கு அந்த ஃபாக்ஸ் பிரிட்ட போ வச்சது அது எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஹீரோயினி சொல்றா, இப்போ உன்னோட சாபமும் முடிஞ்சிருச்சு, உன்னாலதான் ஆவோய் தொலைஞ்சு போனானும் உனக்கு கவலை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்றப்ப இவன் கேக்குறான், ஆவோயா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேத்து நுயி வந்து இவன் மண்டையில அடிச்சிருப்பான் தெரியுமா. அப்படிதான் அந்த ஆவோயோட மெமரிஸை மொத்தமா அழிச்சிட்டான். இப்ப இந்த பயலுக்கும் ஆவோ யாருன்னு தெரியாது. இது கேட்டோன்னே ஹிமாரிக்கு ரொம்ப சோகமாயிருது. ஆவோய தெரிஞ்ச ஒரு ஆளுக்கும் இப்ப அவனை பத்தி தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோடய இந்த எபிசோட் முடியுது. போக போக தான் தெரியும் அவை பத்தி உண்மையான கதை என்னன்னு சொல்லிட்டு. அதோட அடுத்த எபிசோட் அடுத்த திங்கட்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.